Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போகிறோம்னா ஹஜ்மே நோ இப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 59 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே கூமி கூட டேட்லாம் போயிட்டு அப்படியே நம்மளால் வீட்டுக்கு தான் வரோம். வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அவன் கேட்க இல்லை வெளியே சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போல ரொம்பவும் சோகமாக தான் இருக்கான். மறுபடியும் அந்த தோத்தோம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இருக்க போல அவனுக்கு. ரெண்டாயிரம் இவ்வளோ சோகமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. தோல்வின்றது எந்த அளவுக்கு வலிக்கும்ன்றது இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. கட் பண்ணி அடுத்த நாள் ஜிம்ல தான் காட்டுறாங்க. கிமர் வந்து பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி இந்த ஆவக்கி வரும். ஆமாடா, நான் கம்பேக் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி. நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்ல. அவன் வந்து இப்போ இருந்தானா நமக்கு வந்து ட்ரைனிங் பண்றதுக்கு இன்னும் நல்லா பூஸ்டா இருக்கும். அவன் வந்து பயங்கரமா ட்ரைனிங் பண்ணுவோம். அவனை பார்த்து நம்மளும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ அவன் இல்லாதது ஒரு வந்து எப்படியோ ஒரு இழந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்டாக தான், தோத்துருக்கான் இல்லையா. அதுவும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் வீக் வேற. அவனுக்கு ரொம்ப வந்து வருத்தமாக தான் இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதனால நமக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுது. என்ன மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாதுப்பா, ஏன்னா நான் தான் தோத்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே டக்கப்புற வர. டே ஒரு வாட்டியாச்சும் எவ்வளோ இவனை தோக்கடிக்கிட்டா, அப்பதான் இந்த நாய்க்கு தெரியும் எப்படி கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க பசங்க. அவன் பார்த்தீங்கன்னா வேணுன்னே அவனுங்களை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. தோத்தவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களே சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்களா, எனக்கு பார்த்தா பாவமாக தான் இருக்கு, என்ன பட்டது, நான் தான் தோத்ததே இல்லையே, உங்களோட வருத்தம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கா. அவனுங்களை இவனுக்கு கலாய்ச்சிட்டே இருக்கும்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ள வர. நான் நீ எதுக்கடா இங்க உள்ள வந்த, கேள்விப்பட்டேன்டா ஏதோ பொண்ணு கூட சுத்தினியாம, நான் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் இரு, சீனியர் இருக்கும்போது ஜூனியர் போய் நீ பொண்ணு கூட சுத்திரியா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்புறமா தான் உண்மையை சொல்லி விட்டுறான். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சும்மா என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக தீம் பார்க் கூட்டு போயிருக்கா. அப்புறம் லஞ்சு சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ இதான் விஷயமா, இதெல்லாம் சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர், இதுக்கு போய் இவ்வளோ சீன் போட்டி அப்படின்ற மாதிரி கேட்க. நான் எங்க ஏன் சீன் போட்டேன், நீ தான் கழுத்து முறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கான். சரி இன்னைக்கு எதுக்கு ஜிம் வந்து ட்ரைனிங்க்கு அப்படின்ற மாதிரி கேட்க. எப்பா ட்ரைனிங் பண்ண வந்தா வாத்தியார் தலைமையிலே கூட்டு வரும். நான் இங்கே வந்தது அன்னைக்கு மேட்ச் ஆனா இல்லையா, அது யாராவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா கேட்கறதுக்கு தான், பார்க்கணும் இல்லையா, என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக, மறுபடியும் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மேட்சை மறுபடியும் பார்க்கணும் ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்ல. டக்கமரம் என்ன சொல்றேன், என்னோட வீட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க டிவியில தான் இருக்கு, போய் போட்டு பார்த்துக்கோ, தோத்த மேட்சை பார்க்கறதுக்கு இதுதான் இப்படி பண்றானோ, போ போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா சூச்சுன்னு சொல்லிட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே எப்பயும் போல குப்பையும் கோலமாக தான் இருக்கு. ஃபோனையும் வச்சிருக்கான். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இல்லாத சமயத்தில் வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணும்போது நான் இல்லை, நீங்கள் என்ன மெசேஜ் வேணும்னா லீவ் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாய்ஸ் மெசேஜ் மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் அப்படின்னு மட்டும்தான் வரும். இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரா, பரவாயில்ல சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து டிவி ஆன் பண்ணா. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே பொண்ணுங்க தான். அந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அன்னைக்கு பண்ணதை நான் மறக்க மாட்டேன், நான் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக தொடர்ந்து வந்து ஃபோன் பண்ணிட்டு இவன் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் கோளாறு போல ஒரு வாரமும் ஏதாவது ஒரு பொண்ணு கூட்டு போய் எந்த ஒன்று பண்ணி விட்டுறான். நான் பாவி சாம்பியன் சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லடா உனக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க, பொம்பளை சோ கேக்குதாடா உனக்கு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு டிவியில போட்டு அவன் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் வந்து கான்சியஸ்னஸோட தான் இருந்துட்டான். அப்போ அவனோட பவர்ஃபுல்லான அப்பர் கட்லாம் கொடுத்துருப்பான், காசல் பஞ்செல்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் தான் பார்க்குறேன். இந்த பஞ்சில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுதுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த இம்பாக்ட் வந்து எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அவர் கீழே விழவே இல்லை. ஏன் கீழே விழல, இது வந்து வால்கு அந்த ஃபைட்டரே வந்து கீழே விழ வச்சுது, செண்டும் அவனுங்கெல்லாம் கீழே விழுந்தானுங்க, ஆனால் இவரை கீழே வைக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அவர் ஒன்று சொன்னார் இல்லையா, பஞ்செல்லாம் லைட்டாக இருக்குது அப்படின்றது, அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வருது. எதனாலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஓட்டி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இவன் அடி வாங்க ஒரு ரைட் பஞ்சு, அதுக்கப்புறம் தான் இவனோட கான்சியஸ்னஸ் இவன் சுத்தமாக இழந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது பாதி ரவுண்டுக்கு மேலே. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஒத்து பார்த்துட்டே இருக்க. ட்ரைனிங் பண்ண மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் அவன் நினைவு இழந்துட்டு இருந்தாலும் அவன் உடம்பு வந்து கற்றுக்கின விஷயத்த அப்படியே செய்யுதாங்க. இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுறேன், எனக்கே தெரியல எப்படி ஃபைட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அப்படி ஃபைட் பண்ணி எப்படி இவரை கீழே விழ வைக்க முடியும், பாடி ப்ளோஸ் கொடுத்துருக்கேன், நல்ல பஞ்செல்லாம் த்ரோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவர் எப்படி வாங்கிட்டு நின்னாரு, ஆஹா இந்த இடத்துல ஒரு ரைட் பஞ்ச் கொடுத்துருக்கலாமே, அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கொடுத்துருக்கலாமே, ஆஹா இங்கே ஒரு அப்பர் கொடுத்துருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டேன், எதுக்காக ஒய்டா ஸ்விங் பண்ணேன், அந்த ஒய்டா ஸ்விங் பண்ணனால தான் ஒரு ஹார்ட் பிரேக் ஷாட்டை யூஸ் பண்ணி நான் வந்து தோத்துட்டேன், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு செகண்டுக்கு அப்படியே அமைதியாக ஏறான். இப்போதான் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மேட்சை மறுபடியும் போட்டு பார்த்துட்டு இருக்கான். படையப்பால அந்த நீலாம்பரி வந்து அந்த வீடியோ திருப்பி போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்மளால அந்த தோத்த வீடியோவே திருப்பி பார்க்குற. என்ன ஆச்சு, எதுக்காக அவர் கீழே விழல, அவ்வளோ பஞ்சை வாங்கின பிறகு எப்படி அவர் நின்னார், அந்த கொஸ்டின் வந்து இவன் மனசுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் ஓட்டி பார்க்குறான் இல்லையா, அப்போ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். என்னன்னா அடி வாங்கும்போது அந்த ஏஜி டாட்டோட கண்ணை பார்க்குறான். அவர் கண்ணை
கண்ணில் ஒரு தீ தெரியுது. அது என்னன்னா, நம்ம ஆளை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். அவனை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராங் ஆகணும் எப்படி இருக்கும் அப்படின்னு கத்துக்கிறதுக்காக தான் பாக்ஸிங்கே வந்திருப்பான். அதுக்கப்புறம் பாக்ஸிங் ரொம்ப பிடிச்சி போய் அதை கண்டினியூ பண்ணியிருக்கான். அவன் எல்லா மேட்சுக்கும் ஏறும்போது தோக்குறமோ ஜெயிக்கிறமோ ஒரு நல்ல மேட்ச் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் ஏறுவான். இந்த மேட்ச்லயும் அப்படிதான் ஏறி இருப்பான். ஆனா ஏஜி டாட்டேக்கு அது டிஃபரெண்ட். அவருக்கு என்னன்னா வின் மட்டும் தான் பண்ணணும். உயிரே போனாலும் சரி பெல்ட்டோட தான் இங்க வெளியே போகணும். தோல்வி அப்படின்றது அவரோட அகராதியில கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் இந்த ரிங்ல ஏறி இருக்காரு. இதுதான் இவங்களுக்குள்ள இருந்த டிஃபரன்ஸ். இவங்களுக்குள்ள இருந்தது அந்த லெவலோ இல்ல டெக்னிக் டிஃபரன்ஸோ கிடையாது. இந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. இவனுக்கு வந்து எப்படி ஆனாலும் சரி நான் வந்து ஒரு நல்ல மேட்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணி ஆகணும் என்னாலும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் தான் இவன் தோல்விக்கான காரணம் அப்படின்ற விஷயம் இப்போ புரியுது. ஒரு சாம்பியனா அவரோட பெல்ட் அவரால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட அவரு ரிங்ல ஏறினா வின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்திருக்காரு. நம்மால் அப்படி நினைக்கல. ஓ இதுதான் என் தோல்விக்கான காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரையில பாக்குற ஏதோ ஒரு கரை இருக்கு. அந்த கரையை வந்து அப்படியே எடுக்க ட்ரை பண்றான். ஆனா வரவே இல்லை. டென்ஷன் அவரை எப்படின்னா அவனால வெளியே கத்தவும் முடியல. அவனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியல. அந்த தோல்வி அப்படின்றது எவ்வளவு வலிக்கும்ன்றது இப்பதான் இவனுக்கு தெரியுது. எதுக்காக தோத்தோம் அப்படின்றது இப்பதான் புரியுது இவனுக்கு. ரிங்ல ஏறும்போது ஒரு நல்ல மேட்ச் ஆனா சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதுல தோல்வி அடையும் போது எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எதுக்காக நான் தோத்தேன், ஏன் தோத்தேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மேட்சை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம பசங்க வெளியே இருந்து இதை பாக்குறாங்க. இன்னும் பார்த்துட்டு இருக்கான மேட்சை. சரி இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம இங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போக பார்த்து சலிச்சு போய் என்ன பண்றான்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வரான். பொறுமையா கிளம்பி வரும்போது என்ன யோசிக்கிறானா தோத்ததுக்கான காரணத்தை தான் மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே வரும்போது அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவன் பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஆசை வந்தது. அங்க போயிட்டு மறுபடியும் அந்த இலைங்கெல்லாம் பிடிச்சிட்டு பொறுமையா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே அங்க அம்மா உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லம்மா நான் போய் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்மால் உள்ள போக உன்னை வந்து பார்க்கும்போது ஒரு யங் பாய் அப்படி மாதிரி தெரியுது. யங்ஸ்டர் மூஞ்சி உனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மால் கேட்க முறையா தோல்வி வந்து நீ ஃபேஸ் பண்ணியிருக்க இல்லையா, அதனால உனக்கு ஒரு ஃபேஸ்ல வந்து இந்த டிப்ரெஷன் அந்த கோவம் எல்லாம் தெரியுது. நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் புள்ளி பண்ணிட்டு உன்னை வந்து அடிச்சு போடுவாங்க. அப்படி நீ என்ன பண்ணுவேன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு எங்களை மறைப்பான். ஆனா இப்போ டிஃப்ரெண்டா இருக்கடா. அது வந்து யங்ஸ்டர் எப்படிலாம் பண்ணுவானோ அதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வந்து திருப்தியாகவும் இருக்கு, அதே பக்கம் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்ல ஃபர்ஸ்ட் நான் பாக்ஸிங் எடுத்தது வந்து எனக்கு பிடிச்சதான் எடுத்தேன். அது வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதனால தான் அதை பண்ணேன். ஒரு மேட்ச்லயும் நான் வந்து ரிங்ல ஏறும்போது நான் வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஆசைப்படல. நான் ஒரு நல்ல மேட்ச் ஆகணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், சுத்தி இருக்க எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு தான் ஆனேன். ஆனா அது வந்து மிகப்பெரிய தப்புன்றது இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா தோல்வின்றது இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. அந்த மேட்ச்ல நான் தோத்தது வந்து சாதாரண விஷயம்னு நினைச்சேன். ஏன்னா நான் ஒரு நல்ல ஃபைட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த மேட்ச்ல தோத்தது இப்போ எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா அது ஏன் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எனக்கு கோவம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவன் கத்தான். நான் உண்மையா தான் சொன்னேன். டீனேஜர் எப்படி வந்து அவனோட டீனேஜ் வயசுல இருந்து கஷ்டப்படணும் அப்படிதான் நீயும் பட்டுட்டு இருக்க. இதெல்லாம் சகஜமான விஷயம் தான். டிஃபீட்ன்றது எல்லார் வாழ்க்கையிலும் வரும். வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது இல்ல. அப்படிப்பட்ட முகமதுலயே தோத்துருக்காரு. அதுக்கப்புறமா எப்படி எழுச்சி வரும் அப்படின்றதான் மெயின் மேட்ரு. அதை வந்து நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி வந்துடுறேன். இவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பாவும் போய் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணி வால்க் வெர்சஸ் செண்டோவோட ஃபைட் டேவை தான் காட்டுறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா மேட்சை பார்க்கலாம். உள்ள போறோம். உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். அதுலயே ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செண்டோக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓசக்கால இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளாலையும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. டே நீ தானே இப்போ எங்கால அடிச்சல உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க மூட மாட்டான். மூஞ்ச பல வர வைக்கிற அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. நான் மறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு மறுட்டிட்டே இருக்கா. ஐயா கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஒழுங்கா அவனுக்கு வழி விடுங்க. இங்க இருக்க எல்லாரும் விட அவன் ஸ்ட்ராங். அவன் ஒரு பஞ்சு குத்தான நீங்க தாங்க மாட்டீங்கன்னு பின்னாடி இருந்த குரல் அது யாரான்னு பார்த்தா மியாட்டா நீயாடா இங்க வந்திருக்க. உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சுப்பா, சூப்பரா பண்றப்பா. நீ ஃபாரினுக்குலாம் போயிட்டு பயங்கரமா ஃபைட் பண்றியாமே. உன்னோட மேக்ஸின் எல்லாமே 10 மேட்ச் ஆடிருக்க, ஒரு டிரா 8 வந்து கேஓ வின்னு, டாப் 3 ரேங்க் எல்லாம் வந்துட்டியாமே நீ அப்படின்ற மாதிரி தான் பாராட்டி இருக்கான். என்ன பத்தி அப்புறம் அவனுக்கு தெரியுன்ற மாதிரி கேட்க உன்னோட எல்லா மெசேஜும் நான் படிப்பப்பா, நியூஸ் பேப்பர்ல பேர் வந்தாலே நான் பாப்பன்ற மாதிரி சொல்லி இவன் அங்கிருந்து அப்படியே வெக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. யாரா இவ ஸ்டாக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்குள்ளேயும் போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் செண்டோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வால்க்கு பார்த்தீங்கன்னா பெருசா சப்போர்ட்டே இல்லை. ஏன்னா அவன் ரஷ்யால இருந்து வந்திருக்கா இல்லையா. அதுவும் இல்லாமல் செண்டோ வந்து பயங்கர பாப்புலர் வேற. அதனால அவனுக்கு தான் ஃபேன் பேஸ் பயங்கரமான அதிகம். இவங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்க என்னதான் ஃபேன் பேஸ் இருந்தாலும் ஃபைட்டர் வந்து உள்ள எப்படி சண்டை போறான்றது தான் மெயின் மேட்ரே அப்படின்ற மாதிரி தான் மியாட்டா சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வின் பண்ணும் அப்படின்ற சிங்கிள் மோட்டிவ்ல தான் அந்த ரிங்குக்குள்ள ஸ்டெப் பண்றாங்க. ராங்கம் அடிச்சு ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்ஃபைட்டர்ஸ் யார் முதல்ல மூவ் மேக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் இன்ஃபைட்டர்ஸ்னால என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வரதான் நான் உள்ள போயிட்டு முதல்ல அவனை பயன்படுத்துவேன், என்னோட பஞ்சை தான் காட்டுவேன், பவர்ஃபுல் பஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி தான் செண்டோ முதல்ல பண்றான். ஃபர்ஸ்ட் அவனோட பவர்ஃபுல்லான பஞ்சை ஒன்று த்ரோ பண்றான். ஆஹா இந்த மாதிரி ஒரு பஞ்சை த்ரோ பண்ண எதிர இருக்கான் பயந்துருவான், ஃப்ரீஸ் ஆகி நின்றுவான்ற மாதிரி சொல்ல நம்ம வால்க்கு தானே எதிர நிற்கிறான். அவன் எப்படி பயப்படுவான். அவன் ஒரு பஞ்சு த்ரோ பண்றான். அப்பர் கட்ட நீ வந்து தப்பா எதிர போட்டான்னு நினைக்கிற. ரெண்டு பேரும் பயங்கரமான ஃபைட்டர்ஸ், பயப்படலாம் எவனும் நிற்க மாட்டான். இந்த மேட்ச் ரொம்ப சீரியஸாக தான் போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க ரெண்டு பேரும் பஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக தான் போய்கிட்டு இருக்கு மேட்ச். எடுத்த உடனே ரெண்டு பேரும் இன்ஃபைட்டர்ஸ்னால க்ளோஸ் ரேஞ்சில்
காம்பேக் நடக்குது. நம்ம வால்குக்கு நல்லாவே தெரியும் இப்போவோட செண்டோக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவர் வந்து பயங்கரமான அதிகம். அதனால க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு அவனோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் வச்சு பவர்ஃபுல்லான பஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதனால இவனை தூரத்தில் வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ணி தூரத்தில் தள்ளி விடுறான். ரைட்டுக்கு அப்பருன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொழந்து ரோ பக்கம் தள்ளி விட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, கீழேருந்து ஒரு ஸ்மாஷ் விடுறான் பாருங்க. அது வந்து அவன் ஆப்போனண்ட்டை பார்த்துலாம் விடல, கரெக்டாக வருவான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவன் லைட்டாக த்ரோ பண்ணுறான் பஞ்சு. கரெக்டாக அது வால்கோட மூஞ்சில் பட்டுருது. ஸ்மாஷை வாங்கினா எவ்வளோ வந்து அஃபெக்ட் பண்ணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேரும் ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி ரெண்டு பேர் கீழே விழுற மாதிரியே இல்லை. இதை பார்த்து இப்போக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகுது. ஏன்னா மற்றவங்க இந்த பஞ்சை வாங்கி தான் தொப்பனி கீழே வந்திருப்பாங்க. யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செண்டோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்மாஷை கொடுப்பான். இதை வாங்கிட்டு வால்கு வந்து அப்படியே தட்டு மாதிரி நிற்க அவ்வளோதான் கீழே விழ போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே எல்லாருக்குமே டெஸ்ட் கொடுக்குற மாதிரி வால்கு வந்து கீழே விழல. எப்படின்னா அவன் ரெண்டு இது வந்து ஸ்மாஷை வந்து வாங்கிட்டு எப்படி நிற்கிறான், அந்த பஞ்சை வாங்கிட்டு என்னாலே நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க நம்ம வால்கு என்ன பண்ணுறான்னா அவனோட ஒயிட் ஃபேங் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறான் இந்த செண்டோ மேல. அவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சடி கலங்கிது. ஆனால் தொப்பனி கீழே விழுற மாதிரி போகும்போது எப்படியோ மேனேஜ் பண்ணி நின்றுறான். இப்போக்கு ஒன்றுமே புரியல, எப்படா இவனுங்க ரெண்டு பேரும் அவங்களோட பவர்ஃபுல்லான பஞ்சை குத்தானுங்க. இந்த பஞ்சை அந்த மேட்ச்சில் நான் வாங்கும்போது கீழே விழுந்துட்டேன், ஆனால் ரெண்டு பேரும் விழவே இல்லை. அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கண்ணை பார்க்குறான். இப்போதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது. அவன் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோடவே இந்த ரிங்குக்குள்ளே வரல. நம்மால் வந்து எப்பயுமே மேட்சுக்குள்ளே ஏறினா ஜெயிக்கணும் தோக்கணும்லாம் கிடையாது, ஒரு நல்ல மேட்ச் ஆகணும் தான் யோசிப்பான். ஆனால் ஏஜி டாட்டே ஒரு சாம்பியன், அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவோட தான் உள்ள வந்திருப்பாரு. அதுதான் இவரோட தோல்வி காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா. அதே தான் இங்கேயும் நடக்குது. ரெண்டு பேரும் அந்த சாம்பியன் பெல்ட்டுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, தோக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து துளி கூட அவங்க மனசில் இல்லவே இல்லை. ரெண்டு பேரும் வின் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோட தான் வந்திருக்காங்க. அதனால தான் அந்த பஞ்சை வாங்கின பிறகு அவங்களால நிற்க முடியுது. அவங்களால அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம் தான் அவங்களை வந்து மூவ் ஆன் பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி தான் மியாட்டா சொல்லிட்டு இருக்கான். ரவுண்ட் 1 அப்படி முடியுது. மேட்ச்சில் யார் ஜெயிக்க போறான்றது ரொம்பவும் ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் அவரோட பெஸ்ட் பஞ்சஸும் வாங்கியிருக்காங்க. யார் வேணா கீழே விழுந்திருக்கலாம், ஆனாலும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டு வந்து டஃபாக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனை நிறைய பஞ்சஸ் வாங்கியிருக்கான். இந்த பக்கம் வால்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். ஒரு சூப்பரான ஃபைட்டர்ன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஆப்போனண்ட்டை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா தன்னோட ஆப்போனண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்குது. ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆனோடனே வால்க் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் எத்தனை மூவ் மேக் பண்ணுறான். ஏன்னா செண்டோ வந்து அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே பொறுமையாக அவனை கார்னர் தள்ளி விட்டுறான். ஆனால் கார்னர் தள்ளி விட்ட பிறகு செண்டோ வந்து என்ன பண்ணுறான், ரஃபாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் இவனோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ரஃபாக ஃபைட் பண்ணாலும் இவன் வந்து ஒரு அமைச்சர் சாம்பியன் இல்லையா, அதனால ஸ்ட்ராட்டஜி வச்சு ஈஸியாக அடிச்சிட்டு இருக்கான். இவன் பிளாக்லாம் வைக்கிறான். பிளாக் வச்சாதான் நம்மால் ஈஸியாக கேப்பில் போட்டு அடிச்சிருவானே. வால்க் அவனை போட்டு பொலன்னு பொழுதுட்டு இருக்கான் ரிங்கு சைடு வச்சு. செண்டோவும் நடுவில் பஞ்சஸ் எல்லாம் த்ரோ பண்ணுறான். ஆனால் அது வால்க் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. இவனும் வந்து விடாமல் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே ரிங்கு பக்கம் வச்சு செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாக செண்டோ போட்டு பொலன்னு பொழுதுறான் நம்ம வால்க். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக போகுது. ரெண்டு பேருமே மாற்றி அவங்களோட பெஸ்ட் பஞ்சஸை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, யாருமே கீழே விழுற மாதிரி இல்லை. போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செண்டோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவன் நிறைய அடியை வாங்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா வால்க் வந்து ஒரு அமைச்சர் சாம்பியன்றதுனால அவனுக்கு வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. செண்டோ வந்து ஒரு ரஃபான ஃபைட்டர், அடி வாங்கிட்டு அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பான். ஆனால் வந்து வால்க் எப்படின்னா ஒரு அடி வாங்கினா 3 அடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஆடுவான். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6th ரவுண்ட் வரைக்கும் போயிது. 6th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயம் நடக்குது. என்னன்னா செண்டோட மூஞ்சை காட்டாங்க பாருங்க. இப்போட மூஞ்சி வந்து மாறி இருக்கும் பார்த்தீங்களா, 2 கண்ணு 3 அளவுக்கு போயிருக்குமே அந்த மாதிரி ஆயிடுது. அதனால ஒரு கண்ணை தான் மேனேஜ் பண்ணி திறக்க முடியுது. இன்னொரு கண்ணு பார்த்தீங்கன்னா லேசாக தான் திறந்துட்டு இருக்கான், ஏதோ சைனீஸ்கார மாதிரி. அதனால அவன் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இவன் இங்கேயே முடிக்கிறடா, என்னோட பஞ்சை வாங்கிட்டு எப்படி நீ நிற்கிறேன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏடா குடமா பஞ்ச் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறான். அப்போ வால்க் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக ஒரு பஞ்சை மூஞ்சில அடிச்சு விட்டுறான். அடிச்ச உடனே நிற்க முடியாத செண்டோ என்ன பண்ணுறான், தொப்புனு கீழே விழுந்துடுறான். என்னடா இது ஃபர்ஸ்டா வாட்டி டவுன் ஆயிருக்கான். 6 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் செண்டோக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் அதிகம் போல. அவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா குழ நாயிட்டுக்குது. அதனால ஃபர்ஸ்ட் அவன் ஊந்துறான், நாக் டவுன் ஆயிரான். ரவுண்ட் 2 ஆரம்பிச்சது. 1 2 3 4 5 சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் அவன் எழுச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வால்க் வந்து கார்னருக்கு போயிடறான். அப்போ இந்த பக்கம் அந்த செண்டோவை காட்டுவாங்க பாருங்க. அவன் பொறுமையை எழுச்சிட்டு இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போல. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.